அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவும் வலையொலியில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான கொடமிளகாய் முட்டை வறுவல் கேப்சிகம் எக் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்கிற 3 கொடமிளகாய் எடுத்துருக்கிறேன். கொடமிளகாயை கட் பண்ணும் பொழுது இந்த நடுவில் இருக்கக்கூடிய விதை பகுதி நமக்கு தேவையில்லை, அதை எடுத்துடலாம். அது கூடவே வெள்ளையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் நீக்கிடுங்க. கொடமிளகாயை ரொம்ப பொடியாக நறுக்காமல் ஓரளவு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரியான துண்டுகளாக நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொடமிளகாய் இப்போ நகர்ப்புறங்களில் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறிய கடைகள்லையும் சந்தைகள்லையும் கூட கிடைக்கிது. நம்ம இந்திய உணவுகளில் இதை பெரும்பாலும் பயன்படுத்துறதில்லை. சமீப காலமாக இது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த கொடமிளகாயில் இரும்பு சத்து, விட்டமின் B6, மெக்னீஷியம், விட்டமின் C போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. இது நம்மளுடைய தோலுக்கு நல்லது, இரத்தத்தை விருத்தி செய்ய பயன்படுது, கேன்சர்லேருந்து தடுக்குது. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது, செரிமானத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. நான் இன்றைக்கி இந்த 3 கொடமிளகாய் 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 8 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 8 முட்டையை இந்த 7 முட்டையை உடச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் போகும். இது நீங்கள் எப்போவுமே வெங்காயத்தோட முட்டை பொரியல் செய்கிறீங்கள, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவு காஞ்சதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக வெங்காயத்தை போட்டுடலாம். கடுகு இல்லை வேறு எதுவும் தாளிப்புக்கெல்லாம் போட தேவையில்லை. வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுமானது. கர்ப்பிணி தாய்மார்கள், வயதானவர்கள், மாதவிடாய் நின்ற பெண்மணிகள் மற்றும் குறிப்பாக வளரி இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இந்த குடைமிளகாய் அதிக அளவில் சமையலில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் பராமரிப்பு, இரத்தம் அதிகமாக சுரக்கிறது, எலும்புகளில் தேய்மானம் இல்லாமல் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். நல்ல ஒரு சத்தான ஒரு பொருளாக இருக்கும். கிடைக்கும் பொழுது வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த குடைமிளகாய் வாங்கிட்டு அதில் உள்ளே இருக்கிற விதை நல்லா முத்தி இருந்துச்சுன்னா ஒரு தோட்டத்தில் அல்லது தொட்டியில் போட்டு நீங்கள் ரொம்ப ஆழமாக புதைக்காமல் லேசாக மண் தூவி விட்டிங்கனாலே நிறைய முளை வந்திருக்கும். ரொம்ப ஈஸியாகவே குடமிளகாய் வீட்டில் வளர்க்கலாம். அதிக பராமரிப்புலாம் தேவையில்லை. ஆனால் ரொம்ப வெப்பமான நேரத்தில் இது வளர்க்குறது கஷ்டமாக இருக்கும். மிதமான வெப்பநிலை இருக்கிறப்ப நீங்கள் தாராளமாக இதை வீட்டிலையே வளர்க்கலாம். இந்த கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினதும் குடமிளகாயையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. குடமிளகாய் ஓரளவு வெந்து வந்திருக்கணும். அதாவது அதனுடைய தோல் கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கி வெள்ளையாக தெரியும். அல்லது குடமிளகாய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதன் பிறகு நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஒரு தடவை கலக்கிட்டு அப்படியே மேலே ஊற்றிட வேண்டியதான். முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு ரொம்ப கிளறாமல் இப்படி அடியிலிருந்து பெரட்டி விடணும்.
ரொம்ப கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குடமிளகாயோடையும் வெங்காயத்தோடையும் முட்டை ரொம்ப பிடிக்காமல் ரொம்ப குட்டி குட்டியாக உதிரியாக ஆகிடும். அது நல்லா இருக்காது. இது போல் அடியிலேருந்து எடுத்து விடுங்க. அப்போ கொஞ்சம் பெருசாக பந்தாக முட்டை வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் டு சிம் மாற்றி வச்சு இது போல் நல்லா பெரட்டி விட்டு முட்டையோட எல்லா பகுதியுமே நல்லா வேகிற அளவு விட்டு எடுத்துடலாம். இதில் நீங்கள் உப்பு காரம் மறுபடியும் பார்த்துக்கோங்க. காரம் குறைவாக இருந்தால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். விருப்பம் இருக்கவங்க மசாலா சேர்த்து கூட இது செய்யலாம். பச்சை மிளகாய் இதுக்கு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா குடமிளகாவிலே லேசாக அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இருக்கும். இது போல் நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் கூட குழப்பு இல்லாமல் நல்லா வேகிற அளவு எடுத்துக்கோங்க. ரொம்பவே அருமையான சத்தான முட்டை வறுவல். இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம் போன்றவற்றுக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தினந்தோறும் ஒரே போல் காய் செஞ்சு கொடுக்கறதுக்கு முட்டையும் சேர்த்து நீங்கள் பொரியல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குடமிளகாயிலையும் செய்யலாம், பீன்ஸு, முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகள்லேயும் இது போல் நம்ம முட்டை பொரியல் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். சும்மா நீங்கள் குடமிளகாய் செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. இதுபோல் முட்டையோடு சேர்த்து செஞ்சு கொடுத்துக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த குடமிளகாய் வச்சு சாம்பார் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிள்ளி போட்ட சாம்பார் செய்கிறது மாதிரியே தான் செய்யணும். பாருங்கள், முட்டை நல்லா பந்தாக திரண்டு வந்துருச்சு. இப்போ ரொம்ப பெருசாக இருக்கிற கொட்டிகளை மட்டும் உடச்சி விட்டுக்கோங்க. இந்த காணொளி உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சுவையும் நலமும் வலையொலியை பாருங்கள். அவ்வளோதான், நம்ம முட்டை வறுவல் நல்லாவே தயாராகிடுச்சு. இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரத்தில் ஏதாவது உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் போட்டு கிளறி விட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகுத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சில பேருக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, நான் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு குடமிளகாய் முட்டை வறுவல் நம்ம செஞ்சிட்டோம். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சாதாரண முட்டை வறுவலை விட இந்த கேப்சிகம் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ்லலாம் இருக்கும்ல, அதுபோல் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொலியை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.